திரு ராஜ்மோகன், கொடுத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொதுவானவை தான் இருக்கு, அதே மாதிரி அர்த்தம் இல்லாதவையாவும் இருக்குது, அர்த்தம் உள்ளவை ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரியான கேள்வியை திரு சுகுணா எழுப்பியிருக்காரு. அவர் சொல்லும் போதே சொன்னாரு, நேற்று நடந்தது புத்தக வெளியீட்டு மேடை அல்ல, விஜய் அவர்களுக்கான மேடை. நான் சொல்லுவேன் அது அம்பேத்கருக்கான மேடை. எந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுமே அதோடைய பர்பஸை பேசணும், நோக்கம் என்னன்னு சொல்லணும். எடுத்த உடனே நோக்க உரையிலேயே இந்த நூலினுடைய நோக்கமே நான் தலித் செக்மெண்ட் கிட்டையும் அம்பேத்கர் என்று கொண்டு போகணும், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர், சாதி தலைவர் அல்ல, சாதித்த தலைவர் நிறுவனம் என்று நோக்க உரையும் சொல்லி இது எப்படி உருவாச்சுன்ற ஆக்க உரையும் சொன்னாங்க. அந்த அரங்கத்திலேயே மாற்று சக்திகள், மாற்று சிந்தனை கொண்ட எத்தனையோ ரைட்டர்ஸும் சேர்ந்து தான் இது ஒரு கன்சல்டேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்களும் அந்த அரங்கத்திலேயே இருந்தாங்க. ஸோ நேற்று நடந்தது சமீபத்தில் தமிழ் மண்ணில் எடுக்கப்பட்ட ஆக சிறந்த அம்பேத்கரிய விழா, மாற்றுக்கிறது கிடையாது. ரெண்டாவது, ஆதவ அர்ஜுனா யாரு? அவர் முந்தானத்தை வந்தவர் துணை பொதுச் செயலாளர் ஆகலாமா? கரெக்ட், இப்படிதான் கேட்கணும். அப்போ முந்தானத்தை வந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரே ஆகலாமா? எப்போ எம்எல்ஏ ஆனாரு? எப்போ மினிஸ்டர் ஆனாரு? எப்படி அவர் சிஎம் ஆனாரு? இந்த கேள்வியை கேட்க சொல்லி தான் அம்பேத்கர் சொல்றாரு. அவர் சொல்வது என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேளுங்கன்றார். நான் ஒரே ஒரு கேள்வியை இந்த அறிவார்ந்த மன்றத்தில் வைக்கிறேன். எத்தனை ஆண்டுகளாக திமுக தோழர்கள் அதிகாரத்தில் இருக்காங்க? எப்போது இத்தனை வருட இந்த ட்ராக் ரெக்கார்டில் எத்தனை தலித் உறுப்பினர்களை சபாநாயகர் ஆக்கியிருக்கிறாங்க? அவங்க நினைச்சு ஆக்க முடியாதா? மற்றவங்களை விட அவர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கிறது. எது அவங்களை தடுக்குது? எத்தனை நான் தலித் பொது தொகுதியில நாங்க இவரைத்தான் நிறுத்துவோம் சொல்லி அவங்க நிறுத்தி அவங்க நினைச்சா ஜெயிக்க வைக்க முடியாதா? எது தடுக்குது? அங்க இருக்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உட்கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி வெட்டு, அதுவே தடுக்குது. இதையெல்லாம் நேற்று பேசியதால அது முழுக்க முழுக்க அம்பேத்கரிய விட. அப்புறம் இன்னொன்னு, ஆதவ அர்ஜுனா யாரு, அவங்க மாமனார் யாரு, அவரு ஜாதி யாரு அப்படிலாம் பேசுவது ஒரு அறிவார்ந்த ஒரு தர்க்கமா நான் பார்க்கல. அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரையும் நீங்க சொன்னீங்க அழகா, எதிர்வினையெல்லாம் பார்க்கிற பொழுது எப்படி இருக்குன்னு. இது எதிர்வினை பார்க்கிற பொழுது ரெண்டு வார்த்தையில சொல்லுவேன். ஒன்னு அவமதித்தல், ரெண்டு அச்சுறுத்தல். இது ரெண்டு அம்பேத்கருக்கும் நடந்தது. ஏன் இந்த விழா இவ்வளவு பரபரப்பாச்சு, இவ்வளவு பேர் பேசுறாங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காதது, இதுவரை யாரும் கேட்காத கேள்வி, சொல்லாத ஒரு 4 வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஒன்னு மன்னராட்சி, சற்றொப்ப அதுதான் நடக்குது. இல்ல, மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட முடியுமா? இது மக்கள் தேர்ந்தெடுத்தது தானே. உதயநிதி அவர்கள் எம்எல்ஏவா இருக்காரு அப்படின்னாலுமே அதுவும் மக்கள் தேர்ந்தெடுத்தது தானே. அதான் சாய்ஸ் ஆஃப் வேர்ட், சற்றொப்ப கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றேன். அவர் ஏன் அப்படி சொன்னாரு? இன்டைரக்டா அவர் சொல்றது அப்படிதான், நம்ம அப்படிதான் டீகோட் பண்ண முடியும். ஏன் அதை சொல்றாரு? அப்படி ஒருத்தர் சொல்றதுக்கான ஸ்கோப்பை இவங்க கொடுத்துட்டாங்களே. நீங்க காங்கிரஸ் எடுத்துக்கங்களேன், அங்க கூட நடுவுல மன்மோகன் சிங் ஒரு இடத்துல வந்து போனாரு. மற்ற பிரதான எல்லா தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் எடுத்துக்கங்களேன், அப்படி ஒண்ணு நீங்க மாத்துங்களேன். ரெண்டாவது முக்கியமான விஷயங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. கரெக்டா? அது நல்லதுதான். நம்ம ரைட்ஸ் வேணும், ஸ்டேட் அஃபேர்ஸ்க்கான ரைட்ஸ் வேணும். நான் என்ன கேட்கிறேன், மாநிலத்தில் கூட்டாட்சி கொண்டு வாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு ரைட்ஸ் வேணுங்கிற பொழுது ஸ்டேட் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்னர்ஸ்க்கு ஏன் ரைட்ஸ் வரக்கூடாது? மற்ற மாநிலங்கள்ல மந்திரி சபையில் இடந்துறாங்க, துணை முதலமைச்சர் இடந்துறாங்க. இந்த மாநிலத்தில் மட்டும் கூட்டணி கொள்கை, சிறந்த கொள்கை, வாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டணி வைப்போம், அதுல ஷேர் தருவீங்க. ஓடி ஓடி உழைத்த கூட்டணி கட்சிகளுக்கு பவர்ல ஷேர் தாங்களே. இதுவரைக்கும் யாரும் பேசல, நேற்று பேசினாங்க. இனிமேல் இதை பேசாம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இல்ல, பவர் ஷேரிங் இஸ் தி நெக்ஸ்ட் டர்ன். சரி, மன்னராட்சி அப்படின்ற முறையில் தான் மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அதை பத்தி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அந்த கேள்வி தான் எழுப்பியிருக்காரு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியலையா, அந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அவரும் கேள்வி எழுப்பியிருந்தார். அதே மாதிரி சினிமா செய்திகளை நான் பார்க்கறதில்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு எதிர்வினையை அவர் ஆற்றிட்டு போயிருந்தாரு. என்னதான் குற்றச்சாட்டுகள் முன்வச்சாலும் இது ஏற்கனவே முன்வச்ச குற்றச்சாட்டுகள் தான். அது ஊழல் ஒழிப்பிலிருந்து ஆரம்பிச்சு, சமூக நீதியிலிருந்து ஆரம்பிச்சு, ஏற்கனவே பல காலமாக எதிர்கட்சிகள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் விஜயும் மேடையில முன் வச்சிருக்காரு அப்படின்றாங்க. இது திமுகக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது அவர் இப்படி எடுத்திருக்க வேண்டாம். அவருடைய வார்த்தை தேர்வுகளை பார்க்கிற பொழுது அவருடைய பொட்டன்ஷியலுக்கு அவர் இதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்திருக்கலாம். இப்ப நேற்று இதே புதிய தலைமுறையில மதிப்பிற்குரிய எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் தன்னிலை மறந்து சமநிலை சற்று குலைந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகி கூத்தாடிக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு அவர் கேட்டுட்டார். அவ்வளவு பதட்டமாக வேண்டாம். இன்னும் இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸா, மாற்று கருத்து சொல்றாங்களா, விமர்சனம் சொல்றாங்களா, அதுல இருந்து எதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலான்னு அட்லீஸ்ட் நான் சொல்றேன். தற்போது இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள்ல உதயநிதி அவர்கள் அதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் அதை அப்ரோச் பண்ணிருக்கலாம். அப்புறம் அவங்களுக்கான போட்டியாளரை அவங்க தேர்ந்தெடுக்க இது இல்லையா, அந்த பதில முடிவு செஞ்சு அந்த நிறைவு செஞ்சாங்க. அப்புறம் அவரு நேற்று பேசும்போது கொந்தளிச்சு ஆலோசனை ஷானவாஸ் சொல்றாரு, கூத்தாடிக்கு என்ன உரிமை இருக்குன்னு. கூத்தாடுவது என்ன இழிவான தொழிலா? இல்ல, இது மட்டும் முடிச்சாரு. 1/2 நிமிஷத்துக்கு டிக்னிட்டி ஆஃப் லேபர் இருக்கு. அவரு கூத்தாடினா, விஜய் அவர்கள் கூத்தாடினா, ஜெயலலிதா அம்மா ரொம்ப நல்ல மரியாதையை நடத்தினாங்க, அவர் தானே சொல்றாரு. ஜெயலலிதா அம்மா கூத்தாடியா, உதயநிதி ஸ்டாலின் கூத்தாடியா இல்லையா? இப்ப ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய வீரியத்தை ஏற்படுத்து பாருங்க.
இதே போலதான் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, பி லிட்டில் பண்றாரு, சிறுமைப்படுத்துறாரு, சினிமா செய்திகள்ன்றாங்க. இவர் இன்னொருத்தர் வந்து தற்கூறின்றாரு. இப்படி சொல்லி அவங்க கடந்து போக முயற்சி செய்யலாம். ஆனால் இன்னும் 2 ஆண்டுகளில் நடைபெறுகிற தேர்தலில் புதிய வாக்காளர்கள், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள், தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சைலண்டா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் ஆட்சி மாறுதுன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க சைலண்டா தீர்மானிக்கிறாங்க யார் ஆட்சி செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறாங்க. அவங்க மகளிருக்கான உரிமை தொகையிலிருந்து, இலவச பயணம்ல இருந்து அவங்க பெண்களுக்கான திட்டத்தையும் திமுக செயல்படுத்திட்டு தானே வராங்க. திருக்கோவிலூர் தமிழ்நாட்டுல தானே இருக்கு, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கா? திருக்கோவிலூர் ஒன்றியத்துள்ளார வித்யா MA BEd பட்டதாரி 3 வருஷமா அவங்க ஆட்சியில் இருக்காங்க. 3 வருஷமா தலித் பெண் என்ற ஒரே காரணத்திற்காக உட்கார்த்துக்கு இடம் தரலைங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா யாராவது இடம் கட்டி தருவீங்களா? அங்கன்வாடி ஸ்கூல் அந்த அம்மா பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு ஊராட்சி மன்ற தலைவி 3 வருஷமா இடம் இல்ல. குலதீப மங்கலம் இதெல்லாம் எங்க இருக்குன்னு தேடி பாருங்க, கூகுள்ல தேடினா தெரியும். குலதீப மங்கலத்துல சாந்தி என்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவி, அவங்கள உட்கார விட மாட்டாங்க. 3 வருஷமா உட்கார விட மாட்டாங்க. இது காலங்காலமாக சொல்வது, இது நிறைய திமுக பார்த்துருச்சு என்று சொல்வது அவர்களுக்குத்தான் இழிவு. இனிமேலாவது மாத்துவோம் என்று சொல்வது நல்லது. திரு ராஜ்மோகன், சுருக்கமா உங்களுடைய பதில். வேகமா சொல்லிடுறேங்க. முதல்ல இது விசிகாவினுடைய டெமோக்ரஸியா பார்க்குறேன். ராம்கி சார் சொன்னதுக்கான பதில், ஒரு துணை பொதுச் செயலாளர் அவர் போறாரு, 1 வருஷம் எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஸோ நீங்க வந்து நீங்களுடைய ஒரு கெப்பாசிட்டியில் நீங்க போறீங்கன்னு அண்ணன் திரும்ப அனுமதித்தது அவருடைய பெருந்தன்மை. இது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய டெமோக்ரஸி, இது வந்து நான் வரவேற்கிறேன். 2வது, இந்த பக்கம் நாங்க யாரையுமே சிறுமைப்படுத்தி தாவைக்க பேசினதாக எனக்கு தெரியவில்லை. அதாவது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறார்கள். கேள்வி என்ன தெரியுமா, நீங்க ஆளுங்கட்சியில பார்ட்னர்ஸா இருக்கும்போது வேற மாதிரி பண்ணணும், எதிர்கட்சியில பார்ட்னர்ஸா இருக்கும்போது செய்ய வேண்டியது ஆர்ப்பாட்டம், ஆளுங்கட்சியில பார்ட்னர்ஸா இருக்கும்போது செய்ய வேண்டியது உங்களிடம் ஆளும் கட்சி ஆலோசனை. அது இது வரைக்கும் வரல, அது இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல, இன்னும் ஸ்ட்ராங்கா தோழமை சுட்டல் பண்ணிருக்கேன். இல்ல, அது தோழமை சுட்டலே வேணும். எதுக்குங்க தோழமை? நல்லா சுட்டட்டுங்க. அவங்களுடைய பவரே அதுதாங்க. அவங்க தாங்க பகுஜன் பாலிடிக்ஸ் பேசுறாங்க இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்ல. அவங்க ஏங்க தோழமையா சுட்டணும்? அந்த தோழமைன்ற வார்த்தையே வேண்டாம், சுகர் கொட்டே வேண்டாம், வெளிப்படையா பேசுறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு மூடி மறைச்சு பவர் ஷேரிங் எல்லாம் அப்படி தயங்கி கேட்கணுங்கிறதா ஒண்ணு. அதுக்கப்புறமேட்டு சினிமாவை சினிமாவாக தான் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல இதை வைத்து அவர் வந்து இப்படி ஒரு டிபேட்டை கொண்டு வருவார்னு எதிர்பார்க்கல. அந்த சினிமா பாட்டெல்லாம் கூட சொன்னார், அது கூட வேண்டாம். அவர் ஒரு என்டர்டெய்னரா தான் இருந்தாரு. ஆனா அவரு சினிமா விட்டாரு, இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆனா அவரு சினிமா விட்டாலும் இவங்க சினிமா விட மாட்டேன்றாங்க. அவரை மீது தாக்குதல் வைப்பதற்கு வேற வழி இல்லாத சொல்றாரு. இனி அவர் அரசியல், அவர் சினிமா பண்ணாம இருப்பாரு. நடிக்கும் போது அவர் அரசியல் பண்ணலாம், ஆனா சினிமாக்கு விட்டுட்டு அரசியல் வந்த பிறகு அவர் நடிக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓவராலா நேற்றைய நிகழ்ச்சியில பல்வேறு நல்ல விஷயங்கள் இருந்தது. அவர் ஆனந்த்ஜி அவர் அம்பேத்கரினுடைய பேரணை வைத்தாங்க. நீதி நாயகம் சந்துரு அவர்கள், என் நினைவு சரியா இருக்கும்னா அவர் வார்த்தைகள் சொல்லணும்னா 2 வருஷமா ரத்த பரிசோதனை செஞ்சு குற்றவாளியை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. வேங்க வயல குற்றவாளியை கைது பண்ண முடியாத ஒரு கான்ஸ்டபிள் நினைச்சா கைது பண்ணலாமேன்னு ஆதங்கத்தை பதிவு பண்ண அந்த மேடை அம்பேத்கரிய மேடை. சரி, திரு ராஜ்மோகன், திமுக கூட்டணிக்குள்ள சிக்கலை ஏற்படுத்துகிறதா தாவேகா? அது திமுக கூட்டணிக்குள்ள மட்டும் கிடையாது, ஒரு பாப்புலர் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய இடத்துல ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இல்ல, அவர் உள்ள வந்ததிலிருந்தே அவருக்கும் திருமாவளவனுக்கும் அப்படின்ற பேச்சு ஓடிட்டே இருந்தது. நேற்று பேசும்போதுமே கூட அவர் திருமாவளவன் வந்திருப்பாரு, அவரோட மனசாட்சி. क्वेश्चनோட கிராவிட்டி எனக்கு புரியுது. என் பதில் என்னன்னா, திருமாவளவன் என்ற ஒற்றை மனிதர், ஒற்றை ஆளுமைக்காக மட்டுமே இந்த குரல் கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஆகப்பெரிய பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ரெப்ரசன்டேட்டிவ்னா திருமா அண்ணன் அவர்கள் மட்டும்தான். சோ இங்க ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறதால அவரை சுட்டி காட்டுறாங்க. இங்க அதே மாதிரி கூட்டணியில இருக்காரு இல்லையா? இல்ல, அதாங்க பிரச்சனை. அந்த கூட்டணி பிரச்சனத்தை அவர் சமாளிப்பார். அழுத்தம் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆளுமை அவருக்கு இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவர் உடைப்பை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் எது அவரை தடுக்குது? ஏன் இந்த ஸ்டேஜ் அவர் ஷேர் பண்ணிடக்கூடாது? மாற்று கருத்துடவே இதே மேடையில் அவர் கருத்தை இன்னும் திட்டி விமர்சனம் பண்ணி கூட அவர் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் ஸ்டேஜ் ஷேர் பண்ணாம விட்டது எதை சொல்லு? இதற்கு முன்னாடி நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதை தாங்க சொல்றேன். நான் இன்னும் வெளிப்படையா சொல்றேன், ஆதர்ச தலைவர் அண்ணன் திருமா அவர் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிருக்கணும். அவர் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். கலைஞரும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரே மேடையை ஷேர் பண்ணது இல்லையா? என் நண்பர் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் சொன்னது இல்லையா? கலைஞர் அவர்களை பத்தி பேசுறதுக்காக, தப்பா பேசுறதுக்காக ஒரு பேச்சாளர் கட்சி விட்டு எம்ஜிஆர் அவர்கள் பாதிலேயே கார்ல இருந்து இறக்குனது இல்லையா? எம்ஜிஆரை பற்றி இழிவு பற்றி பேசுறதற்காக நட்சத்திர பேச்சாளர் தீப்புரி ஆரம்பத்தை சஸ்பெண்ட் பண்ணி 6 மாசம் வீட்டுல கலைஞர் உட்கார வைக்கலையா? சோ அது நடுவுல ஒரு 25 வருஷம் இல்லாம போச்சு. அந்த ட்ரெண்ட் மாறி இருக்கும். ஸ்டேஜ் ஷேர் பண்ணிருக்கலாம் ஒண்ணு. 2வது, இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, தற்போது இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான விதை நேற்று விழுந்திருக்கு. நேற்று நடந்ததை போன்ற ஒரு பேசு பொருள்ல ஒரு நிகழ்ச்சி இதுவரை நடந்தது இல்லை.
இனி நேற்றைய அந்த பவர் ஷேரிங் பாலிடிக்ஸை பற்றி பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்றி இனி எந்த அரசியல் நிகழ்ச்சியும் நடக்க போவதும் இல்லை. தாவேகா வெர்சஸ் டிஎம்கே மட்டும் கிடையாது, தாவேகா வெர்சஸ் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்று நிலைமை மாறி இருப்பதாக நான் உங்களுடைய சினிமா செல்வாக்கை அரசியலுக்கு பயன்படுத்துவது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். அண்ணாவே சொன்னார், விஞ்ஞான தேவதையின் கையிலே கிடைத்திருக்கின்ற அற்புதமான தீப்பந்தம், அதை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வின்னு சொன்னாங்க. அதாவது ஸ்கிரிப்டடா அவர் எதை வேணா பேசியிருக்கலாம், அது ஒரு நல்ல நடிகர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் தாமிரபரண ஆற்றிலிருந்து ஒரு குளிர்பான நிறுவனம் உறிஞ்சிருது என்று சொல்லி புள்ளி விவரம் பேசலாம். ஆனால் அதே குளிர்பான நிறுவனத்துக்காக குடி 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 ஷோக்கு தான், குழு குழு ஷோ கோக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்துக்கு அம்பாசிடராகவும் இருக்கலாம், அது ஸ்கிரிப்டடு. ஆனால் அரசியல் என்பது வித்தியாசம் இருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே இது மாதிரி சிதறி ஓடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாஜிக்கினுடைய படை லண்டனை தாக்கிய பொழுது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், லண்டன் வில் டேக் இட் என்று சொன்னார்கள். 75 ஆண்டுகால அனுபவம் பெற்ற திமுக எல்லா சங்கடங்களையும் சவால்களையும் சமாளிக்கும். கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக இன்டாக்டாக இருக்கும். கூட்டணி உறவு என்பது நிற்கும், நிலைக்கும், வாழும், வளரும். இன்னும் மேடையில் இருக்கு. கூட்டணி கட்சியில நின்னு எங்களுடைய சின்னத்திற்காக நாங்க கண்ணீர் சிந்தோம், அதை நாங்க அடைஞ்சோம். அதை நீங்க பெருமைப்படுங்க. ஃபைட்டிங் மென்டாலிட்டி இருக்குல்ல எங்களுக்கு கூட்டணிக்குள்ள, அதுக்காக நாங்க விட்டு கொடுக்கல சார். ஃபைட்டிங் மென்டாலிட்டியோட அதை நாங்க எங்க சிரத்தை பெற்றோம், அதை கொண்டு நாங்க பெருமைப்படுறோம். அவர் கைது செய்தது நாங்க பெருமைப்படுறோம். அங்கதான் நாங்க தலை நிமிர்ந்தோம்.